எல்லாருக்கும் வணக்கம். அம் இதுல இந்தியால பார்த்தீங்கன்னா, 2014 இருந்து மத்திய அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும், அது ஒரு பேசு பொருளாக ஆக்கி, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, அது எதிர்வினையாக பேசி, இப்படிதான் நம்ம எதிர்க்கட்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒண்ணும் அதிசயம் கிடையாது. இந்த எத்தனால் E20ன்றது நம்ம ஒரு 2023க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பியூர் பெட்ரோல் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக 5, 10, 20ன்னு ஏத்திக்கிட்டே வந்தாங்க. பெர்சன்டேஜ் எத்தனால். இது வந்து ஒரு ந அதிக பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, E80 வரைக்கும் இருக்கு. பெட்ரோல் E80 80% எத்தனால் கலந்து எல்லாருக்கும் இல்ல. அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. அது வேணுன்றவங்க அத எடுத்துக்கலாம். E80 வரை இருக்கு. பிரேசில் பல நாடுகள்லயும் இருக்கு. பல நாள்ல இருக்கு. அமெரிக்கால தான் அதிகமா இருக்கு. இப்போ அது அது ஏன் இந்தியால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம முக்கியமா 4, 5 விஷயத்த பார்க்கணும். நம்ம வந்து எரிபொருளுக்கு அயல் நாடுகளை 80%லிருந்து 90% நம்ம வந்து அவங்கள நம்பி இருக்கோம். இதுல இருந்து கொஞ்சம் மாறுபடணும். நாம வந்து சுயசார்புடைய நாடாக இருக்கணும் அப்படின்னா, இந்த எத்தனால் வந்து ஒரு பெரிய டூல். இத கலந்து விக்கும்போது ஒரு 20% வருது. இதனால முக்கியமா என்ன ஆகுதுன்னா, 2014ல $83 பில்லியன் இருந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட $700 பில்லியன் அது வளர்ந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த எரிபொருள் வந்து நம்ம அதிகமா இம்போர்ட் பண்றோம். அது கொஞ்சம் குறைஞ்சதுனால இது வருது. 3வது விஷயம் என்னன்னா, மாசு கட்டுப்பாட்டுக்கு இது வந்து ஒரு முக்கிய காரணம். அது அந்த மாசு லெவல வந்து பொல்யூஷன் லெவல அதிகமா கட்டுப்படுத்தும். இந்த எத்தனால் மிக்ஸ் பண்ணும்போது. 4வது விஷயம் என்னன்னா, இந்த விவசாயிகளுக்கு இது கூடுதல் இன்கம். நம்ம 2013ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆவரேஜ் சராசரி இன்கம் விவசாயியுடையது ரூ. 6,450 இருந்தது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 12,000 வளர்ந்திருக்கு. இதுக்கு எத்தனாலும் ஒரு காரணம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுல பல இடத்துல போராட்டங்கள் நடக்கும். முக்கியமா குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் நடக்கும். என்னன்னா, எனக்கு உரிய விலை கிடைக்கல கரும்புக்கு அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்கும். அது அறவே இல்ல இப்போ. 2வது விஷயம், கரும்பு ஆலை சர்க்கரை ஆலைகள் எனக்கு வந்து காம்பன்சேஷன் குடுக்கல. வாங்கின கரும்புக்கு பைசா குடுக்கல அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது. அதுவும் இப்ப அறவே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த எத்தனால் தான். இதுல வந்து சர்ச்சைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சைகள் அதிகமா நமக்கு வெளிப்படுத்துறாங்க. பட் ஆனா அவங்க சொல்ற அளவுக்கு இது பிரச்சனை கிடையாது. இதுல சில பிரச்சனைகள் வரக்கூடும். ஏன்னா 2023ல இருந்து நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த எத்தனால் கம்ப்ளைண்ட் வெஹிக்கிள்ஸ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து புரொடக்ஷன் 2023ல இருந்தே எத்தனால் கம்ப்ளைண்ட் வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மென்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிந்துல இருக்கு. எத்தனால் கம்ப்ளைண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மென்ட் குடுத்திருக்கு. சோ இது மாரி மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதுல எங்க பிரச்சனை வரும்னா, நீண்ட காலம் நம்ம உபயோகப்படுத்தாம ஒரு வண்டிய ஃபில் பண்ணிட்டு எத்தனால் பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு நம்ம எந்த பெட்ரோலா இருக்கட்டும் ஆர்டினரி பெட்ரோல் கூட நாம நீண்ட காலம் யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம்னா அந்த மாய்ஸ்சர் ஃபார்மேஷன் அந்த எரிபொருள்ல கலந்து இன்ஜெக்டர்ஸ் கொஞ்சம் பழுதடைய காரணம் இருக்கு. பழுதடையக்கூடிய பார்ட்ஸ் என்னன்னா மெட்டாலிக் பார்ட்ஸ் எதுவுமே பழுதடைய வாய்ப்பே கிடையாது. இதுல ரப்பர் பீடிங், ஓரிங் இதெல்லாம் மட்டும்தான் சில இடத்துல அடைய வாய்ப்புகள் இருக்கு. இதுலதான் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி இதுல ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. அவங்க தான் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி தரவுகளை வெளியிடுவாங்க. அவங்களே நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி இதுக்கு தரவுகள் வெளியிட்டு இருக்காங்க. அது பிறகுதான் இதுல எங்க தவறிட்டாங்கன்னா அரசாங்கம் அப்பப்போ கிடைச்ச தரவுகளை வெளியில சொல்லிட்டே இருந்திருக்கணும் மக்களுக்கு. அந்த மக்களோட பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா போக்கிட்டே வந்திருக்கணும். அதை இவங்க செய்யாததுனால இப்போ எதிர்க்கட்சிகள்லாம் இந்த பக்கத்துல இருந்து வரும் பொழுது மேக்சிமம் பெட்ரோல் விற்கும் போது இந்த பயத்தை உண்டாக்கும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டாகுது. அரசு தரப்புல ஆனா